ஜாக்டோ ஜியோ போராட்ட எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் குறைந்த அளவிலேயே வருகை தந்திருக்கின்றனர். ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் குழந்தைகளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கியிருக்கலாம். சுந்தர், வணக்கம். மொத்தமாக வழக்கத்தை விட எவ்வளவு ஆசிரியர்கள் குறைவாக இருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். அரசு ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டமானது, அதாவது பதில் போராட்டம் என்று அறிவித்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அதை பதில் போராட்டமானது ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 500-600க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வரும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் லீவ் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கிட்டத்தட்ட 50% ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் ஒரு சில பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. ஒரு சில பள்ளிகளில் குறைந்த அளவு ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதால், அதாவது தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு தற்போது ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதன் காரணமாக தங்களுக்குள்ளே மாணவர்கள் தங்களுக்குள்ளேயே ஏற்கனவே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படித்து வரும் சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. தற்போது இத்தகைய சூழ்நிலையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.